இன்னைக்கு நம்ம சோம்பேறிகளுக்குன்னு ஒரு சங்கம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதில இந்த பேண்டா கரடிகளுக்கு தான் சங்க தலைவர் போஸ்டிங்க குடுக்கணுன்ற அளவுக்கு ரொம்ப சோம்பேறிகளின் தலைவனான பேண்டா கரடிகள பத்தி ஒரு 4 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். 1 தலைவனோட சாப்பாடு. தலைவன் எப்பவுமே சோம்பேறியா இருக்கிறதுனால அதிகமா மூங்கில் குச்ச மட்டும் தான் சாப்பிடுவாப்ல. அதுபோக அவர் நான் வெஜிடேரியனும் எடுத்துக்கிறது உண்டு. நான் வெஜிடேரியன்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு, பல்லி, சின்ன சின்ன பூச்சி எல்லாத்தையுமே சாப்பிடுவாப்ல. அதுவும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாப்ல. தலைவன் அடிக்கடி சாப்பிட்டு, சாப்பிட்டு தூங்குறதுனாலயே, தலைவனோட எடை எப்பவுமே 110 கிலோவும், அதே தலைவியோட எடை 70 டூ 80 கிலோ வரைக்கும் இருக்கும். நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டா கரடிகளோட எடை மத்த மாமிசம் உண்ணும் கரடிகள விட, இதோட எடை ரொம்ப குறைவு தான். வாழ்க்கையிலே எத பத்தியுமே கவலைப்படாத ஜீவராசிகள்ல இந்த பேண்டா கரடியும் ஒண்ணு. ஏன்னா இது சர்வைவல்காண்டி எந்த விஷயங்களுமே செய்றதே கிடையாது. இது சாப்பிடுற சாப்பாடும் இதுக்கு பத்தாதனாலும் இத பத்தியும் கவலைப்படுறதே இல்ல. ரொம்ப விசித்திரமான ஜீவராசிகள்ல இந்த பேண்டா கரடியும் ஒண்ணு. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஃபோகிராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.